அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஈத் முபாரக். வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். சாரி, அடுத்தடுத்து எனக்கு வேலை இருந்ததால் எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே முடியல. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈதுக்கு முன்னாடி நாள்லேருந்து நான் எடுத்த வீடியோ தான். ஈதுக்காக ஒரு சில ஸ்வீட்ஸ் மட்டும் நான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் முட்டை மிட்டாய் தான் நான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட் டைம் ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை மிட்டாய் ரெசிபி நான் போட்டிருக்கேன். அது ஃபுல் முட்டையும் வச்சே நான் முட்டை மிட்டாய் செஞ்சுருக்கேன். இந்த முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை கருவிலே நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கூடவே இந்த பால்கோவாவை நான் வீட்டில் செய்யாமல் ரெடி பண்ணாமல் கடையிலேருந்து அப்படியே ரெடிமேடாக வாங்கி நான் அந்த முட்டை மிட்டாய் செஞ்சேன்னா செம்மையாக இன்னும் ரிச்சாக சூப்பராக இருந்தது. பொதுவாக ஈதுனாலே வீட்டில் பால் பாயசம் இருக்கும், அப்படி இல்லைனா வட்டலப்பம் இருக்கும். இந்த வாட்டி நான் வட்டலப்பம் செய்யவே இல்லைங்க, இந்த முட்டை மிட்டாய் தான் செஞ்சுருந்தேன். வட்டலப்பத்துக்கும் முட்டை தான், இதுக்கும் முட்டை தான். பட் எனக்கு இதுவே ரொம்ப நல்லா இருந்ததால் நான் இதையே செஞ்சுட்டேன். இந்த வாட்டி நான் ஈதுக்கு ரொம்ப நிறையாலாம் பிளான் பண்ணவே இல்லை. லாஸ்ட் டைம் நிறைய பிளான் பண்ணேன், கொஞ்சம் சொதப்பலாகவே இருந்தது. இந்த வாட்டி எதுவுமே பெருசாக நான் பிளான் பண்ணவே இல்லைங்க. குலோப் ஜாமுன்லாம் செய்யணும் நான் இருந்தேன், எனக்கு டைம் பத்தலை, கொஞ்சம் பிஸியாகிட்டே இருந்தேன். வெளியே கடைக்கெல்லாம் ப்ரௌனி கேட்டுட்டு இருந்தாங்களா, ஸோ முன்னாடி நாள் அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் ஈதுக்காக ஏதோ ஸ்பெஷலாக செய்யவே முடியல. ஈதுக்கு முன்னாடி நாள் சண்டே மார்னிங் மார்க்கெட் போயிருந்தோம். நானே ஹபியும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு இது கண்டிப்பாக பூ வேணும்ல, அதனால் பூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் மேலே ரசமலாய் தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த வாட்டி நான் குலோப் ஜாமுன் செய்யவே இல்லை, ரசமலாயை செஞ்சு முடிச்சுட்டு நோம்பு திறந்துட்டு நைட்டு கையில் மெஹந்தி போட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் மெஹந்தி போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈதப்போ காலையில் ஒரு 4:30 மணிலேருந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் ஏஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஈதப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெனுவில் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்தவித யோசனையுமே இல்லை. டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம என்னென்ன செய்யணுமோன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஈதுனாலே பொதுவாக காலையில் நான்வெஜ் இருந்தே ஆகுங்க. இப்போ சிக்கன் இல்லை மட்டன் ரெண்டில் ஏதாவது பாயா செய்வோம். இந்த வாட்டி நான் சிக்கனில் தான் நான் பாயா செஞ்சுருந்தேன். எப்போதும் போல் பாயா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் மற்ற நாட்களை விட இந்த ஈத் பெருநாள் பக்ரீத் இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கோம். அந்த நாள் எப்படி தான் ஓடுதுன்னே நம்ம சொல்ல முடியாது, அப்படி ஓடிட்டுருக்கோம். கிச்சனில் நின்று நான் இந்த வாட்டி மதியம் சமைக்கவே இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் வெளியே சாப்பாடு ஆர்டர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்களா, ஸோ எனக்கு வேலை முடிஞ்சுது. அதனால் சிக்கன் 65 மட்டும் பொரிச்சிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான மசாலா மட்டும் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கூடவே நம்ம செஞ்ச முட்டை மிட்டாயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா, அதையும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் குரான் ஹத்தம் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு சீர்னியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் அதை செஞ்சுருந்தேன். ரம்ஜானுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா தான் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ அப்படியே பிளான் டைவர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் லாப்பா செஞ்சுட்டேன். கூடவே கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதாவது பாயாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதான் நான் உடுத்தின சாரீ. என் ஹஸ்பண்டுக்கும் ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சாரீ நான் எடுத்திருந்தேன். இந்த சாரீவுடைய ப்ளவுஸுக்கு ஒரு சில ஒர்க் மட்டும் பண்ண சொல்லியிருந்தேன், அழகாக பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 2 வீடு வாங்கியிருந்தேன். என்னடா வீடுன்னு பார்க்குறீங்களா, அந்த கம்மல் ரொம்ப க்யூட்டாக 2 வீடு அழகாக இருந்துச்சா, அது வாங்கியிருந்தேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்ததா அது வாங்கியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நானே ஹபியும் தொழுகைக்கு ரெடி ஆகிட்டோம். எப்போதும் போல் தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசல் தான் தொழுகிறது. பின்னாடி பள்ளிவாசல் முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா மதரசா. ஸோ பெண்கள்லாம் இங்கே தொழுலாம். இந்த வாட்டி நான் கொஞ்சம் நேரத்தோடு நான் போனதால் எனக்கு இடம் கிடச்சது. இல்லைன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்கும், இடமே கிடைக்காது, அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்கும்.
الله أكبر ولله الحمد. المسلمين وهذه الشرك والكفرة واليهود والنصارى اللهم سدد شملهم ومسك جمعهم وثبت ديارهم وزلزل أقدامهم وخالف بين كلمتهم اللهم அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக தொழுதுட்டு அங்கே உள்ள நிறைய பேருக்கு வந்து முசாஃபெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து என்னென்ன மெனுவில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் லாப்பா செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றியிருந்தேன். கடையில் வந்து இடியாப்பம் வாங்கியாச்சு. இந்த வாட்டி வீட்டில் வந்து இடியாப்பம் செய்யவே இல்லை. சிக்கன் லாப்பா நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, சிக்கனை வந்து 65 மாதிரி பொரித்து எடுத்துட்டு அதில் வெங்காயம் போட்டு கரம் மசாலா போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க. கூடவே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பெப்பர் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த 65 உடைய இது இருக்குல்ல, அது இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக லாப்பா ரெடி ஆகிடும். கூடவே முட்டை மிட்டாய், ரசமலாய், அதுக்கப்புறம் சிக்கன் பாயா வச்சுருந்தேன். அப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்து கடல் பாசியும் வட்டலப்பும் கொடுத்துருந்தாங்க அண்ட் பாயசமும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரையும் மணி 2:30 மணி மேலே ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்ததுக்கப்புறம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மதியானம் பிரியாணி சாப்பிடவே வந்து ஒரு 4:30 4:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க. அண்ணா வீட்டில் கொஞ்சம் பிரியாணி, அப்புறம் சிஸ்டரும் கொஞ்சம் பிரியாணி, இவங்க எல்லாருமே பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே பீச் தான் போயிருந்தோம். ஒரு 7 மணிக்கிட்ட தான் பீச்சுக்கே போயிருந்தோம். ஃபேமிலியோட செம்மையாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடித்தோம். அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிக்கும் போதே நல்ல குளுகுளும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் என்னுடைய ஈத் பெருநாள் நாங்கள் முடித்தோம். செம்ம ஹாப்பியாக முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த ஈத் பெருநாள்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வந்து நான் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த நோன்பு டைமில் இந்த 1 மந்தில் எனக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.